நீயும் என்னை எவ்வளவோ சோதிச்சு பாக்குற, ஆனா நான் அசரவே மாட்டேன். இன்னும் எனக்கு எவ்வளவு சோதனை தரப்போற? நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் இன்னும் எத்தனை சோதனை கொடுத்தாலும் அத்தனையும் நான் கடந்து போவேன். நான் சோதர மாட்டேன். பாப்போம், நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேன். நானு பாஸ் முடிஞ்சிருச்சா? என்னது முடிஞ்சிருச்சு? என்ன முடிச்சிட்டா? இந்த ரவுண்ட் நான் தான். சரி பாயிண்ட் என்னன்னு சொல்லு. ஃபுல்லுடா. அண்ணா பாயிண்ட் எழுதிக்கண்ணே. உன் பாயிண்ட் எவ்வளோ? என் பாயிண்ட் 10. 10. உன் பாயிண்ட்? ஃபுல்லுண்ணே. அவர் பாயிண்ட் என்னோடது எவ்வளோடா? வாங்கிட்டேன்டா. பிரதர், எனக்கும் கார்டு போடுங்க. இல்ல முரளி, ஏற்கனவே நீ பணம் தரணும். மறுபடியும் உன்னை ஆட்டத்தில் சேர்த்துக்க முடியாது. இங்கிருந்து போயிடு. ஏற்கனவே நீ என்னை ஏமாத்திருக்க. பிரதர், என்ன பிரதர், எத்தனை தடவை நம்பிக்கையா நான் உங்களுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். என்னமோ இப்போ ரொம்ப பிகு பண்றீங்க. பணம் இருந்தா ஆடு, இல்லைன்னா கிளம்பு. நான் ராஜாண்ணா, நீயாவது சொல்லுண்ணா. என்னண்ணா, எனக்கும் போட சொல்லுண்ணா. காசு இல்லாம எப்படி முதல்ல? எங்கடா ஓட போற? ஏய், கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்க. டேய், பணம் எங்கடா? கேக்குறல்ல. அண்ணா, ஏய், அண்ணா, பணம் அண்ணா, அடிக்காதீங்க, அண்ணா. அண்ணா சொல்றா. அண்ணா, ஏய், அண்ணா கொடுத்துறேன். அண்ணா வேணாம். கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்றா. ஏய், இப்போ பணத்தை எடுக்க போறியா இல்லையா? ஐயோ அண்ணா, கையில பணம் இல்லண்ணா. நிச்சயமா நான் தந்துடுறேண்ணா. அடிக்காதீங்கண்ணா. டேய், இத்தனை நாளா இதே கதையை தானடா சொல்லிட்டு இருக்க. நான் நம்புங்கண்ணா, கையில பணம் இல்லண்ணா. கண்டிப்பா நான் தந்துடுறேண்ணா. அடிக்காதீங்கண்ணா. மரியாதையா அவன் வீட்டுக்கு போன் போட்டு பணத்தை கேள்றா. போடு போன.
சீக்கிரம் போடு. ஐயோ ஏய் போடுறா. ஒரு நிமிஷம்ண்ணா. சொல்லுடா. அக்கா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுக்கா. ஒரு 2 லட்ச ரூபா பணம் வேணும்க்கா. என்னது 2 லட்சம் ரூபாயா? எதுக்குடா உனக்கு? வீட்ல கல்யாண வேலையில நடந்துட்டு இருக்கு, உனக்கு என்ன திமிரா? எதுக்கு அவ்வளவு பணம்? ஒரு பிரச்சனைக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா குடுக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. என்ன பிரச்சனை? பொறுக்கி இப்படியே போய் சொல்லி பணம் வாங்கிட்டு போய் சூதாட போற அதானே? ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா. அதுக்கெல்லாம் நல்ல பணம் தர முடியாது. ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா, ரொம்ப அர்ஜென்ட்டுக்கா. இந்த ஒரு தடவை மட்டும் பணம் கொடுக்கா. எனக்கு தெரியும்டா நீ யாருன்னு. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அவனுக்காவது போனை போட்டு டிமிக்கி கொடுக்குற. டேய் அடிங்கடா. பணம் கேட்டா என்னென்ன கதை சொல்றா? யாரை விடாதீங்க. அடிங்கடா அவனை. எப்ப எத்தனை அடிங்கடா அவனை. விடாதீங்க. ஏய் அண்ணா வலிக்குதுண்ணா. அண்ணா 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 ரொம்ப வலிக்குதுண்ணா. அண்ணா அண்ணா வலிக்குதுண்ணா, விட்டுருங்கண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஒரு 2 நாள் டைம் தாங்கண்ணா. நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேண்ணா. முடியலண்ணா. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். புரியுதா? இன்னொரு வாட்டி இதே கதையை சொன்னேன்னு வச்சுக்கேன், பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். குறவளை நினைச்சு கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. டேய் வாங்கடா. சரிண்ணா, 2 நாளைக்குள்ள பணம் வரல அவள் தான். சித்தப்பா, அந்த ரவுடிங்க என்ன போட்டு செம்ம அடி அடிச்சிட்டானுங்க சித்தப்பா. ஏன்டா போன இம்பட்டு அடி வாங்கியிருக்கியே, இந்த சித்தப்பனுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லணும்னு உனக்கு தோணல? ஃபோன் போட்ட சித்தப்பா, பிஸின்னு வந்தது. ஃபோன் போட்டியா? இந்த நம்பருக்கா போட்ட? ஏ ஆமாடா, அது சித்தப்பா ஒரு பிசினஸ் விஷயமா ஒரு டீல் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் செகண்ட் லைன் வந்திருக்கு. சித்தப்பா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன். எனக்காக நீங்க அதை செய்யணும். ஏண்டாமா உன கேட்குற? எதுவாக இருந்தாலும் தயங்காம கேளு சித்தப்பங்கிட்ட. அது ஒரு 2 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக வேணும் சித்தப்பா. அவங்க முகத்தில் பணத்தை தூக்கி அடிச்சிட்டு அடுத்த 2 கேம்ல அதை விட 4 மடங்கு சம்பாதிச்சு உங்ககிட்ட கொடுக்க முடியும் சித்தப்பா. முரளி, இந்த 2 லட்ச ரூபாலாம் ஒரு பெரிய காசே இல்லடா. ஆனா பாரு, நீ கேட்குற நேரம் பார்த்து கையில லிக்விட் கேஷ் இல்ல. டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க சித்தப்பா. நான் அடகு வச்சுட்டு 1 மாசத்துல மீட்டு கொடுத்துட்றேன். என்னடா இவன் நம்மளை விட மோசமானவனா இருப்பான் போல, விட மாட்டான் போல இருக்கே. சரி சமாளிப்போம். ஏண்டா, இது ஒரு சின்ன அமௌண்ட் தானே, இதை போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு ஏன் உங்க அக்கா கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன் எங்க சித்தப்பா என்ன மதிக்கிறா? ரவுடிங்க என்ன அடிக்கிறப்ப கூட பணம் கொடுக்கான்னு ஃபோன் பண்ணேன். திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா சித்தப்பா. ஏண்டா, இந்த வீட்டோட தலைவர் யாரா? உன் சித்தப்பா நான் தானே. எனக்கு அப்புறம் இருக்கிற ஒரே ஆண் வாரிசு நீதானடா. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன், இந்த வீட்டுல யாராவது நம்மள மதிக்கிறாங்களா? ஆம்பளைங்கிற ஒரு மரியாதை இருக்காடா அந்த வீட்டுல நமக்கு? உண்மைதான் சித்தப்பா. டேய், எனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் உனக்கு தானடா.
நீ இப்படி கண்டவங்கிட்டலாம் அடி வாங்குறத பார்த்தா மனசு தாங்க மாட்டேங்குதுடா, தாங்க மாட்டேங்குது. வலிக்குதுடா. டேய், எனக்கு கொல்லி போடுற ஒரே வாரிசு நீ தானடா. ஏய், உங்க அக்காவோட திமிர அடக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யணும் சித்தப்பா? முதல்ல ராதிகாவோட கல்யாணத்தை நிப்பாட்டம். ஐயோ சித்தப்பா, ஆமாண்டா அவனே. ரஜினி ராதிகாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை கூட இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஐயோ, அதுக்கு பதிலா நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ராதிகாவுக்கு ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டா. புரியுதா? டேய், அப்பதான்டா நம்ம பவர் என்னன்னு தெரியும். ஐயோ சித்தப்பா, இந்த விஷயம் ரஜினிக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான். டேய் சித்தப்பா, நான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுற நீ? அதுக்கு இல்ல சித்தப்பா, இருந்தாலும் ரஜினியை நினைச்சாதான் எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. இந்த பார், பயந்தவனுக்கு இந்த உலகத்துல இடம் இல்ல மோனே. என்ன மாதிரி தைரியமா இருக்கணும். டேய், நீ முதல்ல ஒன்னு அடிச்ச கடன்காரனுங்களுக்கு போனை போடு. நீ போனை போடுறா, போனை போடுறா, நான் பேசுறேன். போடு போடு, நான் யாருன்னு காமிக்கிறேன். நீ போனை போடு. என்னடா தலையில கொடுக்குற? டேய், என்னடா ஹலோ? ஏடா கொஞ்சம் பணம் எவ்வளோடா கொடுத்தானுங்க? 2 லட்சம் சித்தப்பா. 2 லட்சம் 2 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன வேணா பேசுவீங்களா? இந்த பார், இனிமே என் பையன் மேல கைய வச்சீங்க நடக்கிறதே வேற. இந்த பார், எனக்கு ஐஜி லெவல்ல செல்வாக்கு இருக்குடா. யாருன்னு நினைச்சிட்டீங்க? ஒரு பையன் உயிரோட போக முடியாது. இது கிரேட் ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்துரா. இந்த பார், உங்க பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு இந்த முரளியோட சித்தப்பா ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்து பொறுப்புடா. அது வரைக்கும் அவனை போன்ல கூட டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஜாக்கிரதை. பயந்துட்டு போனை கட் பண்ணிட்டானுங்க. என்ன மோனே, இப்ப என்னடா சொல்ற சித்தப்பாவோட பவரை பத்தி? சித்தப்பா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். டேய் மோனே, இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாரு. ஏய் ரஜினி, ஆட்டம் ஆடுற. உன் தம்பிய வச்சே இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன் திமுற அடக்குறேனா இல்லையான்னு பாரு. அப்ப தெரியும் இந்த சிங்கமுத்து யாருன்னு. நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடுகிறது. என்னக்கா காஃபி? குட்டிமா, அனிதா எங்க? கிச்சன்ல இருக்காளா? இல்லக்கா, ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்காங்க. உன்கிட்ட சொல்லவே இல்லையா? ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிளான் பண்றாளோ? எங்க போயிருப்பான்? இங்க பாரு அரவிந்த், ரஜினி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே அவதான். உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடந்தது? நீங்க 2 பேரும் எப்படி எல்லாம் பழகுனீங்க?
நீ அவளை எவ்வளவு லவ் பண்ண? அவ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க நீ எப்படி சம்மதிச்ச? அப்போ நீ உண்மையிலேயே அவளை லவ் பண்ணலையா? அவதான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா குடும்பத்துக்காக தியாகம் பண்ற அது இதுன்னு சொல்றானா? உன்னால மட்டும் எப்படி முடிஞ்சிச்சு? உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு எல்லாரும் பொறாமப்படுவாங்களே. அந்த அளவுக்கு தானே 2 பேரும் இருந்தீங்க. இங்க பாரு, என்ன நடந்ததுன்னு எதுவும் தெரியாம பேசாத அனிதா. இன்னும் என்ன நடக்கணும் அரவிந்த்? தூரத்துல இருந்து பாக்குற எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எப்படி இப்படி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னால சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு மோதிரம் மாத்திக்க முடியுது? அவ என்னடானா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் பேசி ஒண்ணு ஆக போறது இல்லைன்னு சொல்றா. நீ என்னடானா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம தோ இப்படி தலையை குனிஞ்சிட்டு நிக்கிற. வாழ்க்கையில முழு மனசோட எதை வேணாலும் விட்டு கொடுத்துடலாம். ஆனா மனச முழுசா விட்டு தரதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அது எப்படி? பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு அவளோட தங்கச்சிய நிச்சயம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்கறத விட போய் ரஜினிகிட்டே நீ கேட்டுக்கலாமே. அவளே எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. அவ சொன்னா நான் ஏன் உன்கிட்ட வந்து கேட்க போறேன்? அவதான் எமோஷனலா ஒரு முடிவு எடுத்துட்டானா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீதானே அவகிட்ட எல்லாம் பேசி புரிய வச்சிருக்கணும். நான் பேசிருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன் அனிதா. நீ பேசி இருந்தா உனக்கும் அவளுக்கும் தானே நிச்சயம் இருக்கணும். சரி அதெல்லாம் விடு. எனக்கும் ஜெரால்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஐயோ டைம் என்னாச்சு? நீயே பாரு. என்னம்மா பையன் வந்தாச்சா? சார் ஒரு 5 மினிட்ஸ் சார், இதோ வந்துருவாரு. ஐயோ என்னடி? என்ன வந்துட்டாரா? லேட் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். ப்ரோ நீங்க உடனே போயிட்டு இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருங்க. மத்த நேரத்துல வாய் கிழிய பேசுற இந்த ஆம்பளைங்கெல்லாம் முக்கியமான நேரத்துல இப்படி லேட் ஆக்கி சொதப்புவாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாரும் குறை சொல்லக்கூடாது. அவரு வேற ஏதாவது பிரச்சனையில இருந்திருக்கலாம், இல்ல வீட்டுல எல்லாரும் சமாளிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும். அதுக்காக இப்படி எல்லாரும் ஜெனரலைஸ் பண்ணி பேசலாமா? வேணும்னா நம்ம கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே மண்டபத்துல வந்து நான் தங்கிடட்டுமா? ஐ அம் ரெடி. வாங்க. சூப்பர் மாப்ள சார். வாங்க எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க போலாம். வாங்க. வழக்கமா மீட் பண்ணும்போது தான் லேட்டா வருவேன். இப்ப கல்யாணத்துக்கும் லேட்டா வரணுமா? எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரணும்ல, அதான் லேட் ஆயிடுச்சு. சாரி. ஜெரால்ட் அனிதா வாங்க. போலாமா? மாலையை மாத்திக்கோங்க. தாலி கொண்டு வந்திருக்கீங்களா? எடுங்க.
பொண்ணு மாப்பிள்ளை இதில் கையெழுத்து போடுங்க. நீ போடு. நீங்க போடுங்க. சாட்சி கையெழுத்து போடுங்க. வாங்கம்மா. நீங்களே வாங்க. நீங்களும் போடுங்க. மாப்பிள்ள சார் வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மறக்காம 2 பேரும் ட்ரீட் கொடுத்துருங்க. கண்டிப்பா. நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் சர்டிபிகேட் ரெடி ஆகணும் உங்களை கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார். வாங்க போ. வாழ்த்துக்கள் மச்சான். Thank you. மச்சான். Thank you so much. நான் கிளம்புறேன்டா. கங்க்ராட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பை. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் என் கல்யாணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். உங்க 2 பேருக்கும் நாங்க எப்பவும் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க சப்போர்ட்டும் ரஜினியோட சப்போர்ட்டும் தான் எங்க 2 பேருக்கும் பெரிய பலமா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் மட்டும் பத்தாது, ட்ரீட் கண்டிப்பா வேணும். எங்களை 3வது மனுஷன் ஆக்கிறாதீங்க. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ நீங்க 2 பேரும் தான் எங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு நல்லபடியா நடத்தி வைக்கணும். எங்க கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. என்ன ஓகேவா? ஓகே ப்ரோ. அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். நான் தான் உங்க 2 பேர் கல்யாணத்தையும் முன்ன நின்னு ஜாம் ஜாம்னு நடத்தி வைப்பேன். சரியா?